உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. அரசியல்ல ஒரு விஷயம் உண்மை பேசணும் அப்படின்னா தைரியம் ரொம்ப தேவை. பட் இது இந்த சூழ்நிலையில பேசினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கரூர்ல சிஎம் விஜய் அவர்கள் யாருமே ஒரு ரூபா கூட லஞ்சம் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா அப்படி யாராவது கேட்டாங்கன்னா இது எங்களுடைய ஆட்சி, இது விஜயனுடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி, எங்க அண்ணனுடைய ஆட்சி அப்படின்னு நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மாசம் முன்னாடி நான் போன வருஷம் ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கியிருந்தேன், இடத்துல வாங்கியிருந்தேன். இந்த லேண்ட் சரி இப்போ நம்ம கட்டலாம், ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதை ரெண்டுக்கு விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அப்ரூவல் கொடுத்தேன். இந்த பில்டிங் அப்ரூவல் கொடுக்கும் பொழுது அந்த நடுவில் இவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த பண்ணி கொடுக்கறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னது சார் நீங்க அபிஷியலா 3.5 லட்சம் ரூபாய் கட்டணும், அன்அபிஷியலா ஒரு 3 லட்சம் ரூபாய், 3.5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் ஆகும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஏன்னா நான் டைரக்டா பேசல, சோ என்னுடைய சொந்தக்காரங்க வச்சு பேசுறதுனால சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னும் போது கூட அவங்க அதுல இருந்து கொஞ்சம் குறைக்கிறாங்களே தவிர முழுமையா குறைக்கல. அப்ப ஆட்சி மாற்றம் வருது, விஜய் அவர்கள் ஆட்சி உட்கார்றாரு. அவர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஊழலுக்கு எதிர்த்து ரொம்ப கடுமையா ஒரு வார் டிக்ளேர் பண்ணிருக்காரு. வெரி ஹாப்பி. நான் கூட யோசிச்சேன் இதெல்லாம் சும்மா சொல்றாரு போல இருக்கு, இது என்ன பெருசா நடந்துற போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் என்கிட்ட கேட்ட அந்த 4 லட்சம் ரூபாயில ஒரு ரூபா கூட இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பயம், ஊழல்னாவே சொல்றதுக்கு கேட்கறதுக்கே ஒரு பயம் கீழே உருவாயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்றேன், அரசியல்ல யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா பாராட்டுறதை கத்துக்குங்க, அப்பதான் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முன் வருவாங்க. குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இது விஷயம் நடக்குது, ட்ரக்ஸ் இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசணும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. உமன் சேஃப்டி அதெல்லாம் பேசணும். பட் ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்த சொன்னாதான் ஓ நம்மள எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களே கூட நம்மள பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதனால இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். இது நான் யாருக்கிட்டையும் நான் பர்மிஷன் வாங்கல, யாருக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கல. பட் என் மனசுல இருந்தது, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்றேன். அதனால உண்மையிலேயே சொல்றேன், இத விஜய் அவர்கள் பார்த்தாங்கன்னா, முதல்வர் அவர்கள் பார்த்தாங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. மக்கள் கிட்ட ஒரு எழுச்சியை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அதே போல ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு பயம் வந்திருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லி இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.